2017க்கு பிறகு மக்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டாங்கல்ல. சரி, 2017 யார் ஆட்சி? எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி. அந்த ஆட்சியில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாரு? செங்கோட்டையன். இப்ப என்ன 2017க்கு பிறகு மக்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கியது செங்கோட்டையனை தவிர்த்த அதிமுக ஆட்சியில மட்டும்தானா? அதுல தானே ஜேசிடி பிரபாகர் எம்எல்ஏ வந்தாரு. அங்க அப்பதானே கூப்பா கிருஷ்ணன் அங்கதானே இருந்தாரு. இவங்களெல்லாம் தவிர்த்த அதிமுக பார்த்து மக்கள் கண்ணீர் வடிச்சாங்களா? இப்ப திமுக இருந்து இன்னொருத்தர், ஒரு முன்னாள் அமைச்சரோ யாரோ ஒருத்தர் தாவைக்கால சேர வச்சுக்கோங்க, அவரை தவிர்த்துட்டு திட்டுவாப்ல. இந்த ஊழல் பண்ண எல்லாரையும் உள்ள சேர்த்துக்குவாப்ல. ஆனா இவங்க ஊழல் சக்தியா, இவங்க தீய சக்தியா? சரி, 2017க்கு பிறகு மக்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டாங்கல்ல. 2017க்கு பிறகு அன்னைக்கு தான் திமுகவுடைய தலைவராக ஸ்டாலின் வராரு, செயல் தலைவரா. அப்பதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வராரு. இந்த ரெண்டு பேரும் தான் விமர்சனம் பண்றாப்புல. 2017க்கு பிறகு ஸ்டாலினையும் எடப்பாடியும் பார்த்து மக்கள் கண்ணீர் வடிக்க தொடங்கிட்டாங்கன்னா, அப்புறம் எதற்காக வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டு கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு 2021 திமுகவுக்கு ஓட்டு போட்டதையும் வெளியே தெரியும்படி சைக்கிள்ல போய் விளம்பரப்படுத்தினீங்க. திமுகவுக்கு 12 மணிக்கு நீங்க வந்து சைக்கிள்ல போறீங்க. ஒருவேளை நீங்க உங்களுடைய ரசிகர்களுக்கு மறைமுகமாக திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா அன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றமும் வந்திருக்கலாம்ல. ஆட்சி மாறாம கூட இருந்திருக்கலாம்ல. திமுக